பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சத்தியத்தின் சத்தம் உங்களை வேறொரு சத்தியங்களோடு இன்றைக்கு உங்களோடு கூட மீட் பண்ணுவதில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வேறொரு சத்தியங்கள் கடந்த நாட்களில் ஒரு அற்புதமான கொர்நேலியுவை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். கொர்நேலியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நாம் வேறு ஒரு சத்தியத்தோடு கூட நம்ம சந்திக்க போகிறோம். எந்த ஒரு சத்தியமுமே சொல்லப்படுகிற சத்தியத்தின் சத்தத்தில் சொல்லப்படுகிற எந்த ஒரு வார்த்தையுமே முழுமையாக கேளுங்க. முழுமையாக கேட்பீர்களானால் அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நல்ல அற்புதமான வார்த்தைகளோடு ஜெபிப்பதினால அந்த வார்த்தை உங்களோடு பேசும், அந்த வார்த்தை உங்களோடு இடைப்படும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை சம்பாசிக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அதனால் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு சத்தியத்தின் சத்தம் ஊழியத்தில் நீங்கள் சொல்லித்தந்த வார்த்தைகளை ஆண்டவரை சொல்லித்தரும்படி அடியனுடைய நாவோடு இருந்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவரே, மூளையிலேயோ சிந்தையிலேயோ மாமிசத்திலேயோ எந்த விதமான எண்ணங்களிலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிவராதபடிக்கு உம்முடைய வார்த்தை சத்தியத்தின் சத்தமாக வெளியே வந்து அநேக மக்களுக்கு அது உபயோகமாக, அது அநேகருக்கு பிரயோஜனமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேற்றரவாளர் சத்திய ஆவியானவர் நீர் அவிதமாக செயல்படுவீராக. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நல்ல ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகிமையின் மேகம். அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மகிமையின் மேகம். அந்த மேகம் எப்படியெல்லாம் செயல்பட்டது, அந்த மகிமையின் மேகமும் எப்படியெல்லாம் செயல்பட்டது, யார் யார் காலகட்டங்களில் செயல்பட்டது, எப்படி செயல்பட்டது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த மேகம் நாளடைவில் என்னவாக மாறினது அப்படிங்கிறதை பற்றி தான் நிறைய இன்றைக்கு பார்ப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 13, 20, 21, 22, 23 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. மேகத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த மேகம் எப்படியெல்லாம் மனிதரோடு கூட செயல்பட்டது, மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செயல்பட்டது, ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் எப்படிலாம் அந்த மேகம் இடைப்பட்டு மனிதர்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வாசித்தோம் இல்லையா, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம வாசித்தோம் இல்லையா. அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தன்னுடைய மக்களுக்கு என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு பாதுகாப்பாக இருந்தது அந்த ஒரு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். அப்போது மேகஸ்தம்பம் மக்களுக்கு பகலிலும் இரவிலும் ஒரு சேதமாகாதபடிக்கு ஒரு மேகம் வந்து அவர்களை பாதுகாத்தது. பாதுகாக்கக்கூடிய ஒரு மேகம் அவர்களோடு கூட இடைப்பட்டது. ரொம்ப அற்புதமாக அந்த மனிதர்களை எகிப்திலிருந்து கொண்டு வருகிறதான ஒரு சூழ்நிலையில், எகிப்தை விட்டு கிளம்பும் பொழுது அந்த மேகமும் ஸ்தம்பமும் அந்த மனிதர்களை, இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தது, பாதுகாக்க ஆரம்பித்து விட்டது. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். எனவே மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அந்த மனிதர்களை பாதுகாத்ததான ஒரு மேகமாக காணப்பட்டது. இன்றைக்கு நம்மளையும் காக்கிறது ஒரு மேகம் காத்து கொண்டே இருக்கிறது. அந்த மேகமும் அக்னி ஸ்தம்பமும் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. எல்லா விதமான உஷ்ணங்களுக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் சோர்ந்து விடாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு இருக்கிறதான ஒரு மேகம் காத்து கொண்டே இருக்கிறது, நம்மளை நிழலிட்டு கொண்டே இருக்கிறது அந்த மேகம். அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய நேரங்களில் நம்மளை பாதுகாக்கிறது மற்ற மனிதர்கள் அல்ல, மற்ற சூழ்நிலைகள் அல்ல. நம்ம வாகனத்தில் போகிறோம், நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார், சோர்ந்து விடாதபடிக்கு. எல்லா சூழ்நிலைகளையுமே மேகம் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது.
அப்போது மேகம் இஸ்ரவேல் மனிதர்களை பாதுகாக்கும்படி புறப்பட்டது. எங்கே? எகிப்தை விட்டு புறப்படுகிறதான சூழ்நிலைகள் இல்லை. இப்போ யோசித்து பாருங்க, எகிப்தை விட்டு முதல் சந்திக்கிறது எங்கே அப்படின்னாக்கா செங்கடலில் சந்திக்கிறாங்க. செங்கடலில் சந்திக்கும் போது அந்த மேகம் அவர்களோடு கூட தான் இருந்தது. அந்த மேக ஸ்தம்பமும் அவர்களோடு கூட தான் இருந்தது. செங்கடல் முன்பாக இருக்கிறது, 2 மலைகள் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் சேனைகள் வருகிறது. யோசித்து பாருங்க, இப்படி சூழ்நிலையில் பாதுகாக்கிற மேகங்களை மக்களாகிய மனிதர்கள் மறந்து விட்டார்கள். மேகம் அவர்களோடு கூட காக்கிறதே என்கிறதான சூழ்நிலை அவர்களுக்குள்ள வரல. மாறா எது வருது? பயம் வருகிறது. என்ன பயம் வருகிறது? மீண்டுமாய் நாங்கள் எகிப்துக்கு போய்விடுவோமோ என்கிறதான அச்சம் அவர்களுக்கு இருந்ததினால மேகத்தை பார்க்காமல் போய்விட்டார்கள், மேக ஸ்தம்பத்தை பார்க்காமல் போய்விட்டார்கள். எனவே இன்றைக்கு நம்மளை காத்து கொண்டிருக்கிற நிழல், இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கிறதான ஒரு மேகம் நம்மளோடு கூட தான் இருக்கிறது என்பதை நிறைய நேரங்களில் நம்ம மறந்து போய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதான சூழ்நிலைகளை காணப்படுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட உங்களுடைய வீட்டில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மேகம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் மறந்து எதை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்க, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்குறீங்க. எனக்கு இது நேரிட்டுடுமோ என்கிறதான ஒரு அச்சத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேவையில்லை தேவ பிள்ளைகளே. தேவையானது ஒன்று என்னன்னா, என்னை காத்த ஒரு மேகம், இஸ்ரவேல் மனிதர்களை காத்த அந்த மேகம் என்னையும் காக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது என்பதை இந்த வேளையில் சுட்டி காமித்து கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வேளையில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களை காக்கிற மேகம் உங்களோடு கூட தான் இருக்கிறது. நீங்கள் பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு நீங்கள் அஞ்சி போக வேண்டாம். மேகம் உங்களை காக்கிறது. பார்வோன் வருகிறான், சேனைகளோடு வருகிறான், திரும்பி எங்களை கூட்டிக் கொண்டு போய்விடுவான் என்கிறதான அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் உங்களை காக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. எனவே ஒவ்வொரு நேரங்களிலும் பாருங்க, நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா, வெகு தூரம் பிரயாணம் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, மேகம் உங்களோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அக்கினி ஸ்தம்பம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேலை காத்த தேவன், இஸ்ரவேலை மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் காத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு அவர்களை காத்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இன்றைக்கு நம்மளையும் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகஸ்தம்பம் மக்களை வழி நடத்தினது. ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு மேகம் வேறு விதமாக செயல்பட்டிருக்கிறது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் தம்முடைய மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக ஒரு பாதுகாப்பான அரணாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். பகலில், இரவிலும் அதே மாதிரி. இரவிலில் நல்ல ஒரு குளிர்ச்சியான வேளைகளில் ஒரு அக்கினி ஸ்தம்பமாக வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழே, அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழே. எப்பவுமே நம்மளை காக்கிற மகாராஜா இயேசுவை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் தான் இன்றைக்கு நமக்கு மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். ரெண்டாவது ஒன்றை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பாதுகாப்பான ஒரு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக இருந்தது என்றை பார்த்தோம். இரண்டாவது மேகம் எப்படி செயல்பட்டது என்பதை பாருங்கள். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம், அதில் 9வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 19ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னார். எங்கே அப்படின்னா, சீனாய் மலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த சீனாய் மலையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அந்த 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் நன்கு தெரிந்ததான ஒரு பகுதி தான். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை முக்கியமாக நீங்கள் ஒவ்வொருவரும் கவனிக்கணும். தேவன் அற்புதமானவர், ரொம்ப அதிசயமானவர். ஒரு பக்கம் பாதுகாப்பாக இருந்தார், இன்னொரு பக்கம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார். வேற லெவலில் இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது.
ஸோ அந்த கார்மேகம் வந்த உடனே அந்த மலை சூளை எப்படி இருந்தது? அந்த மலை சூளை இருக்கும் பொழுது தேவன் எவ்விதமாய் இறங்கினார், எவ்விதமாய் அந்த மனிதர்களோடு பேசினார், என்னென்ன பேசினார், என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு இந்த ரெண்டாவது ஒரு காரியங்களை பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு மேகம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசனங்களாக நீங்கள் படிச்சிடுவாங்க, ஏன்னா நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. அதில் 16வது வசனத்திலேருந்து பாருங்கள். 3ஆம் நாள் 16வது வசனத்தை பாருங்கள். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்றைக்கு தேவ சமூகம் என்று சொல்லிக்கிட்டு ஆலயத்துக்கு போகிற இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற இயேசுவை பின்பற்றி போகிற ஒவ்வொரு மனிதர்களும் கவனமாக கவனிங்கள். அன்றைக்கு அந்த கார்மேகம் என்கிற சீனாய் மலையில் தேவன் இறங்கி பேச போகிறார். அப்போ பேச போகிற அந்த சூழ்நிலைகளில் முதல்ல நடக்கக்கூடியது இடி முழக்கம். வாவ். ரெண்டாவது சொல்றாங்க மின்னல்கள். இடி முழக்கம், மின்னல், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப இதை நீங்கள் எங்கே படித்தா தெரியும் அப்படின்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே நீங்கள் வாசிக்கலாம். கவனிக்கணும், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இங்கே சொல்லி இருக்கிற இடி முழக்கங்களும் மின்னலும் சேம் அதே வெளிப்படுத்தலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, மலையின் மேல் கார்மேகம் மகாபலத்த எக்கால சத்தம். இது நீங்கள் வெளிப்படுத்தலையும் பார்க்கலாம், இங்கேயும் வெளிப்படுத்தலையும் அழகாக பார்க்கலாம், அழகாக வாசிக்கலாம். ஸோ கவனிக்கக்கூடிய விஷயம் எங்கே என்ன அப்படின்னா, அங்கே அந்த மனிதர்களுடைய காதுகள் கேட்கத்தக்க இந்த காரியங்களை பார்த்தார்கள், கண்டார்கள். அவர்களுக்குள்ள அதனால தான் அந்த வசனத்தின் கடைசியில் சொல்லி இருக்கிறது, எல்லாரும் நடுங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது எல்லாரும் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயப்படக்கூடிய நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கார்மேகத்தின் மேலே நடந்தது. ஸோ இந்த கார்மேகத்துக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம் சீனாய் மலையில். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம், ஒருத்தர் ஒவ்வொரு விதங்களாக சொல்லியிருக்கிறதுனால நமக்கு நேரம் குறைவாக இருக்க நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது அதை நடுக்கக்கூடிய ஒரு நடுங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இருந்தாங்க அன்றைக்கு. இன்றைக்கு தேவாலயம் என்று சொல்லுகிறதான நாம, இயேசுவினுடைய சமூகம் என்று சொல்லுகிறதான நாம, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று, இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்று, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதான நாம சபைக்குள்ள வரும் பொழுது எவ்விதமான நடுக்கத்தோடு வருகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கு சபைக்குள்ள நடக்கக்கூடிய நடுக்கம் இல்லாமல் போயிற்று. தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்கிறதான சூழ்நிலைகள் இல்லாமல் போயிற்று. துணிகரமான செயல்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. மாத்திரமல்ல, ஃபுல்பீட்டில் ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கு ஒரு சபைகளில் நடக்கிறது. ஃபுல்பீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால் மேல் கால் போட்டுக்கிட்டு இருக்கிறது, ஷூ போட்டுக்கிட்டு வர்றது, இப்படி பற்பல விதங்களாக செயல்படக்கூடிய அந்த சமூகம் என்க சொல்லக்கூடிய ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிறது. இதே நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் ஃபுல்பீட்டில் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்கல? ஸோ ஒருவர் லேட்டாக வந்து விட்டால் அதிகாரிக்கு பயப்படுகிற வெளி மக்கள் அதிகாரிகளுக்கு பயப்படுகிறது போல இன்னைக்கு சபைக்கும் தேவனுக்கும் பயப்படுகிற அந்த பயம் மனிதர்களுக்கு இல்லாமலே போய்விட்டது. ஏனோ தானோன்னு ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஏனோ தானோன்னு வந்து அமருகிறார்கள், ஏனோ தானோன்னு உட்கார்றாங்க. மிஞ்சி கேள்வி கேட்டோம்னாக்கா அந்த ஊழியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார்கள், இல்லை என்று சொன்னால் அந்த ஊழியரை தூக்கி விடுவார்கள், எங்களுக்கு நீங்கள் தேவையில்லை என்று சொல்லிவிடுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஸோ எனவே மனிதர்கள் வாழ்கிறார்கள். அப்போது யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் அன்றைக்கு இருந்துச்சு, இன்றைக்கு நமக்கு அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தொடர்ந்து நடக்குது பாருங்கள். 18வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில்
இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது என்று பார்க்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, இந்த சூழ்நிலைகளில் மனிதர்கள் அந்த மலையை பார்க்கிறார்கள். அந்த மலை மேலே வரல, பயப்படுறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஐயா நீங்கள் போங்க ஐயா அப்படின்னு மோசையை அனுப்பி விடுறாங்க. மோசை மலைக்கு போகிறார், பேசுகிறார். இந்த சூழ்நிலையிலே நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும் என்றால், மேலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மேலே ஏன் வர சொன்னார்? எதுக்கு வர சொன்னார்? எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த மலையில் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது மேலே நடக்க போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை, அந்த மேகம் இறங்கி வரும் பொழுது அந்த மலையை சுற்றில் என்ன நடந்ததுங்கிறதை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 20க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மலையின் மேலே தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறார் என்கிறதை பற்றி தான் அந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போது தேவ சமூகத்துக்கு வருகிறதான நாம, தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறதான நாம, இன்றைக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வேலைக்கும் என் படிப்புக்கும் என்னுடைய பிஸ்னஸுக்கும் தொழில் எல்லாவற்றையுமே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், நான் எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நாம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம சபைக்கு எதுக்கு போகிறோம் அப்படி என்றால், நான் இன்னைக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நான் இன்றைக்கு பாட வேண்டும், இன்றைக்கு நான் என்ன சபையில் ஏதாகிலும் ஒன்று நான் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டு வருகிறது. சந்தோஷம் தான், இல்லை சொல்ல. அதை விட முக்கியமானது எது அப்படின்னா, தேவன் என்னோடு கூட என்ன பேச போகிறார். தேவன் மோசே கிட்ட சொன்னதை அதை எடுத்துட்டு எங்க கிட்ட சொல்லும் பொழுது நாங்கள் அதை குடும்பமாக என்ன சொல்ல வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோமே, உலகத்தோடு ஒத்து வாழாதபடிக்கு தேவன் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார், என் குடும்பங்களுக்கு என்ன சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு சொல்லும், நாங்கள் அதன்படி வாழ்கிறோம் என்கிறதற்கு மனிதர்கள் அன்றைக்கு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறதான நாம அவ்விதமாய் தயாராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு பேசுகிறார், இயேசு மகாராஜா இயேசு என்னோடு கூட வாழ்றார், செயல்படுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இதைதான் மோசே கர்மேல் பர்வதத்தின் மேல மோசே தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் கர்மேல் பர்வதம் என்று சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள், கார்மேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. கார்மேகத்தின் மேல மோசே போய் நின்று தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் கார்மேகத்தின் மேல தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம், இந்த 20லிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மோசேக்கு சீனாய் மலையின் மேலே கார்மேகத்தின் மேலே கட்டளைகள் நியாயப்பிரமாணை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தான் அங்கு நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கவனமாக கவனிங்க. அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, கார்மேகத்தின் மேலே இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள், எப்படி தேவன் வந்தார், இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தங்களும் அக்னியும் புகைக்காடாக அதுல இருந்து தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். இதை மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆஹா, நடுக்கம் வந்து விட்டது. இதற்கு அப்புறம் அந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு மேகம் என்னை பாதுகாத்தது, ஒரு மேகம் எனக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறது. 4 அதிகாரங்களும் மலையின் மேலே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகள் தான் அந்த மலையின் மேலே இருக்கிறது. ஸோ இந்த 4 அதிகாரங்களும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக படித்து பாருங்கள். ஒரு வேளை புரியலையா, மறுபடியும் 19ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து பாருங்கள். அந்த 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 19ல் தேவன் வருகிறார், வந்து எப்படி அவர்களோடு கூட பேசுகிறார், இடைபடுகிறார் என்கிறதை பற்றி தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்.
நியாயப்பிரமாணம் குடித்த உடனே ஒவ்வொரு விஷயங்களாக அங்கே மனிதர்களாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அன்றைக்கு மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ 2வது மேகம் என்ன மேகம்? கார்மேகம் என்ன மேகம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கார்மேகம். ஸோ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் பாவம் இன்னதென்பதே எனக்கு தெரியாமலே போயிடுக்கும். ஸோ நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் ஓ இது பாவமா என்கிறது எனக்கு தெரியப்படுத்தினது நியாயப்பிரமாணம் தான். இப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதில் 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் என்கிட்ட நீ இருக்கணும், நடக்கணும், போகணும், வரணும் என்று. 6 கட்டளைகள் யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா மனிதர்களுக்கும் அடுத்த மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளை அங்கே நம்ம பார்க்கிறோம். ஸோ 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த சீனாய் மலையில் கார்மேகத்தில் இருந்து தேவன் மனிதர்களாகிய நமக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார். ஸோ 1 பாதுகாப்பு, 2 நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஸோ இதை ஃபாலோ பண்ண யூதர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லியிருக்கிற விஷயங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க செய்யலை. எதையுமே நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க கற்றுக்கொள்ளலை. அப்போது 10 கட்டளைகளை கொடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? மகாராஜா இயேசு வந்தாங்க. இப்போது இந்த ஒவ்வொன்றையும் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் இவனுங்களால் கடைப்பிடிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா இந்த 10ஐயும் எடுத்துட்டு 3 எழுத்து இருக்கிறதான அன்புக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. இந்த 10ஐயும் எடுத்து அன்புல வச்சுட்டாங்க. இப்போ அந்த அன்பு வச்ச உடனே இப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையாக என்ன வெளிப்படுது அப்படின்னா அன்பு வெளிப்படுது. அன்புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா கட்டளையை வச்சிருக்கிறார். இப்போ கட்டளை என்ன சொல்ல கொடுத்திருக்குது அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்போ இதுக்கு நிகரான இன்னொரு கற்பனை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்லை, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போ நியாயப்பிரமாணம் முழுவதையுமே எங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அன்பு என்கிறதான கட்டளைக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைய பேர் என்ன செய்றாங்க, நியாயப்பிரமாணத்தை மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. அல்லது நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு, நான் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முற்றிலும் ராங். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் சுருக்கி எங்க வச்சிருக்கிறாங்க? அன்பு என்கிற 3 வார்த்தைக்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம என்ன செய்யறோம், ஆலயத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நாம என்ன செய்யறோம், சிலுவையை சபைக்குள்ள வைக்கிறோம். சிலுவையை சபைக்குள்ள வைக்கிறது மாத்திரமல்ல, சபைக்கு மேலேயும் வச்சு ஒரு லைட்டை வச்சு நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி என்று சொல்லி காமிக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், இது முக்கியம் அல்ல, எனக்கு தேவை என்ன அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் காண்பிக்கிறார். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சிலுவையை கொண்டு நடுவில் வச்சு அதில் ஒரு பேக்ல ஒரு லைட்டிங் செட் பண்ணி சும்மா பயங்கரமா பிரம்மாண்டமா செயல்படுத்தி வைத்திருக்கிறோம் சபைக்குள்ள. என்னையன்றி யாதொரு விக்கிரகங்கள் உருவாக்க வேண்டாம், சொரூபங்களை வைக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகு ஏன் நம்ம செய்யறோம்? இது மாமிசீகம். இந்த மாமிசீகம் செயல்படுகிறது, சபைக்குள்ள வைக்கிறது, இது தேவையில்லையே. இப்போ தேவனுடைய வார்த்தை எங்க இருக்க வேண்டும்? என் இருதயம் என்கிறதான ஆத்துமாக்குள்ள வைத்து இந்த ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். எப்படி என்றால் அன்பு என்கிற வார்த்தையை கொண்டு. அப்போ அன்பு என்கிற வார்த்தையை கொண்டு நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். இதை சீனாய் மலை என்கிற கார்மேகத்தின் மேல மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 22, 23 எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. எப்படி வாழ வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் சுருக்கி அங்க வைத்திருக்கிறார். ஆனா இப்ப நாம என்ன செய்யறோம், நாம என்ன சொல்றோம் அப்படின்னா
நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒருவேளை ஒரு சிலர் என்ன சொல்லலாம், ஆஹா ரைட் ஓகே, நாங்கள் சர்ச்சைக்கு போகிறோம், நாங்கள் இப்படி செயல்படுகிறோம். நீங்கள் எப்படி வேணா இருங்க. சில நேரங்களில் சிலர்கள்லாம் சொல்லும் பொழுது நான் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார், தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை தருவார், தேவன் உங்களோடு இருக்கிறார், பாதுகாக்கிறார், அதிசயங்களா இருப்போம். ரைட், நியாயப்பிரமாணத்தை செயல்படுத்துகிறோமா? தேவனிடத்தில் அன்பு கூறுறோமா? வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம்னாக்க எரிச்சலோடு ஆண்டவர்கிட்ட வர்றோம். எப்படி தெரியுமா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, ஏசப்பா எனக்கு இது தரல, என் சம்பளத்தை உயர்த்தலை, எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவுமே பண்ணலை, என்னை ஆசீர்வதிக்கலை, எரிச்சலோடு உள்ளே வரோம். சில நேரத்தில் வீட்டில் உட்காந்து எரிச்சலாக பேசுகிறோம். ஆனால் பேருக்கு நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இது எந்த வகையில் நியாயம் என்றே எனக்கு புரியல. ரைட், ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? சொல்லியிருக்கிறார் தானே? இப்போ என்கிட்ட அன்பு கூறுறேன், என்னுடைய பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறுறேன், என்னுடைய மனைவிகள்கிட்ட அன்பு கூறுறேன், நான் என்னுடைய எல்லார்கிட்டையும் அன்பு கூறுறேன். ஆனால் இதை வெளியே அன்பு கூறணும் அப்படின்னா முடியல, அன்பு கூற முடியாது. ஏன் அன்பு கூற முடியல? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை மாற்றிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இல்லை, மாற்றலை. நியாயப்பிரமாணத்தை மாற்றவே இல்லை, எதையும் அவர் மாற்றவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதை அன்பு என்கிற வார்த்தைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே தவிர வேற ஒன்றும் மாற்றலை. இந்த நியாயப்பிரமாணத்தில் இந்த 10 கற்பனையில் சொல்லியிருக்கிறத அப்படியே எடுத்து மலை பிரசங்கத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 3 விஷயங்களை திரும்ப திரும்ப அங்கே சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போது மாற்றிருக்கிறாரான்னு கேட்டால் மாற்றலை. மாற்றாததொன்றை மாற்றி விட்டார் என்று சொல்லி எப்படி சொல்லலாம்? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்படுத்தலாம்னா வேத வசனம் அப்படி இருக்கிறத நீங்கள் யாருங்க மாற்றுறதுக்கு? நீங்கள் யார் உங்களுக்கு மாற்றுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்களா? இது தேவையில்லை என்று பேசுவீங்களா? நியாயப்பிரமாணத்தில் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இதை எல்லாவற்றிலுமே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இன்னும் மெருகேற்றி வைத்திருக்கிறார். சரி, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற 1, 2, 3 அதை பட்டும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்து நம்ம கடந்து செல்லலாம். இப்போ இதில் பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 1. 2வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது. அடுத்தது பிறனுக்கு விரோதமாக யாதொன்று பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, 3. இந்த 3ஐயும் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் படிச்சிங்கன்னா அங்கே மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். 1 கவனிங்க, சீனாய் மலையில் எப்படி கற்பனைகளை கொடுப்பதற்கு கார்மேல் பர்வதத்தின் மேலே எப்படி, கார்மேகத்தின் மேலே எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அங்கே கொடுத்தவர் மீண்டும் மலை பிரசங்கம் என்கிற மலையின் மேலே மறுபடியும் அந்த கற்பனைகளை, நியாயப்பிரமாணத்தை 3 விஷயங்களை பேசி சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் என்னோடு கூட சேர்ந்து கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டீர்கள் என்று 1 சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறது 1. இப்போ மீண்டும் மலை பிரசங்கத்தில் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் மெருகேற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். சகோதரன்கிட்ட என்ன செய்யக்கூடாதான்? கோபப்படக்கூடாதான். கோபம் வந்தால் தானே கொலை செய்ய முடியும். இப்போ என்ன சொல்றாரு, எங்க செக் வைக்கிறார் அப்படின்னா கோபத்துக்கிட்ட வைக்கிறார். நீ கோபமே படக்கூடாதான்றார். அப்போ கோபம் வந்தால் தானே நீ செய்கிற, அப்போ நீ கோபம் வராதபடிக்கு நீ காத்துக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அப்போ கூட பிறந்த சகோதரனை மாத்திரம் மூடன் என்று சொல்லுகிறதுனால பிறனையும் சகோதரன் தான், அவனையும் என்ன செய்யக்கூடாதான், மூடன் என்று சொல்லக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. இதை எழுதி இருக்கிறாங்க. இதை வாசிக்கிற நாம, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறதான நாம, சர்ச்சில் எலெக்ஷன்ற பேர்ல அடியும் உதையும் நடக்குது. எல்லாரும் சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவர் மூடன் என்று சொல்லுகிறவன் எரிகிற நரகத்திற்கு ஏதுவானவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நான் சொல்லல. அப்ப சகோதரனை என்ன சொல்லக்கூடாதான், மூடனே என்று சொல்லக்கூடாதான். அடுத்தது கோபமும் படக்கூடாதான். அதுக்கப்புறம் தானே கொலை செய்யக்கூடாது.
எப்படி மெருகேற்றி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? மூடனே சொல்லக்கூடாதான். அப்போ இன்னைக்கு உங்கள் கூட வேலை செய்கிற, உங்கள் கூட பழகிற, அல்லது உங்கள் எஜமானனை அல்லது உங்கள் வேலைக்காரரை எப்படிங்க நீங்கள் மூடன் என்று சொல்கிறீங்க? எப்படிங்க நீங்கள் கோபப்படுறீங்க? அப்புறம் எப்படிங்க ஃபுல் பீட்டில் நின்றுட்டு இப்படியா கர்த்தர் சொல்லுகிறார்? எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? புரியலங்க எனக்கு. என்னங்க நீங்கள்லாம் வேதத்தை எடுத்து ஃபாலோ பண்ணி நாங்களும் கிறிஸ்தவர்கள், நாங்களும் ரெவரண்ட்டு, நாங்களும் டாக்டர், நாங்களும் மாடரேட், நாங்களும் இப்படி தான் அப்படி தான் அப்படியே உள்ளே வந்து அப்படியே நின்று அவங்க தான் அப்படியே பரிசுத்த தூதர்களை போல் காமிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலங்க. என்னங்க நம்மெல்லாம் 4 காசு அல்லது நான் ஒரு 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 கொஞ்சம் காசு வசதியில் நான் உயர்ந்துட்டால் தனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து, இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள பார்த்து, இது உங்கள் கூட கடையில் இருக்கிறவங்க, உங்கள் தொழில் பண்ணுறவங்கள கீழ்த்தரமாக கேவலமாக பேசிடலாமா? சகோதரனிடத்தில் காரணமின்றி கோபப்படாதுன்னு இருக்குது. அப்போ காரணத்தோட கோபப்பட்டுக்கலாமா? இல்லைங்க. மூடன் என்று சொன்னாக்க எரிகிற நரகத்துக்கு ஏதுவானவன்னு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லலை, இயேசு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன எரிகிற நரகத்துக்கு நீ ஏதுவானவனா இருப்ப. அடுத்தது பாருங்க, 27வது வசனத்தை பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயா என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. எங்க? அங்க கார்மேகத்தில் மோசே கிட்ட நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இதுல கொடுத்துட்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாரு? நான் அடுத்த வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சிச்சு. பார்க்கிறது வேற, இருதயத்தில் இச்சிக்கிறது வேற. பார்வையும் இருதயமும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ அந்த இருதயம் என்ன செய்யக்கூடாதுன்னா இச்சையாய் பார்க்கக்கூடாதான். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இயேசு எங்கேயாவது எதையாவது மாற்றினாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். மாற்றவே இல்லைங்க, மெருகேற்றி வச்சிருக்கிறாங்க. டேய், இதில் நீ தப்பிக்கணும்னா உன் கண்ணுக்கு கடிவாளத்தை போடுறா அப்படின்ட்டார். அடுத்த வசனம் பாருங்க. உன் வலது கண் உனக்கு இடறானா பிடுங்கி எரிஞ்சிடறான்ட்டார். பிடுங்கிரு, வேண்டாம், ஒற்றை கண்ணோடு நீ பரலோகத்துக்கு வருவதே நல்லதுடான்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி நீங்கள் ஒவ்வொருத்தர் சபையில் நடந்துக்க வேண்டும்? நாகரிகம் வளர்ந்துருச்சு, நவீனங்கள் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் வேதம் வளரல, மாறல, வளர்ச்சி அடையல, மாற்றலை. உங்களுக்காக பிரசங்கியார் பிரசங்கத்தை மாற்றலாம், வேதம் மாறாது, தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. ஒவ்வொன்றும் மாறாத இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படிங்க மாற்றலாம்? மாற்ற முடியாது. இதுதான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்று கார்மேகத்தில் மோசே கிட்ட சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம்.